அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆழ்மநேய பெரியோர்களை சன்மார்க்க ஆர்வலர்களையும் வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்கின்றனர். இப்பொழுது இந்த அறிவனுடைய பிரிவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிவிலையும் அதான் பார்த்தோம். இந்த ஆறாம் அறிவு அது எப்படி என்பதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ஆறாம் அறிவு அதை திருமூலர் 2 தான் பிரிக்கிறார். இந்த உணர்ந்த அறிவு தான் 6, 7 என்றார். திருமூலர் 10 அறிவை சொல்லியிருக்கிறார். உற்றறிவு 5, உற்றறிவுனா புலன்களால் உற்ற அறிவு, அது 5. உணர்ந்த அறிவு 6, 7. கற்றறிவு 8, கலந்தறிவு 9, பற்றறிவு 10ன்னு 10 தான் பிரிக்கிறார். இப்போ நம்ம 4 கிளாரிஃபிகேஷன் 4 வந்தவுள்ள 4 பிரிவு அதை பார்த்துக்கிட்டு வருவோம், அங்கே போக வேண்டாம். இந்த உணர்ந்த அறிவு என்பதை 6, 7 என்று பிரிக்கிறார்கள். 6ம் 7ம். இப்போ நான் சொன்னது மாதிரி நாம் கண்ட பொருளை அதனுடைய நிலையை பற்றி நினைந்து நினைந்து ஏற்றுதல், அது நினைந்து நினைந்து மகிழுதல் அப்படின்னு வச்சுங்களேன், மகிழுதல். இது 6. இப்போ இறைவன் என்பது காணாப்பொருள். நாம் காணலை, ஆனால் அதை உணர்ந்து ஓரளவுக்கு அதை உணர முடிகிறது. அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, அதுதான் 7. இந்த கண்ட பொருளில் இருந்து மேலோங்கி காணா பொருளை காண விளைவது 7. அதுதான் உணர்ந்தறிவு 6, 7 என்று பிரிக்கிறார். இப்போ இந்த மருளறிவில் அதான் வரும் அந்த 6ம் 7ம் மருளறிவு. ஆக மருளறிவும் நீங்கினால்தான் தெருளறிவு தெரியும். தெருளறிவு தெரியும். மருளறிவு மருள் கடிந்து, அங்கேயும் அங்கே இருள் கடிந்து சொல்கிறாங்க, அங்கேயும் மருள் கடிந்து மழுகடிந்த மாமணியே மற்றறியா பொன்னே வந்திலடம் புரிகின்ற மணவாளா எனக்கே தெருளளித்த திருவாளா. இந்த 7ஆம் அறிவு என்று சொல்லுகின்ற மருளும், அதாவது இப்போ மனோதனுடைய அறிவை பார்க்கும் பொழுது காணாமல் காணலாம், கேட்காமல் கேட்கலாம், சுவைக்காமல் சுவைக்கலாம். அதுதான். இப்போ அவைகளிலிருந்து மேலோங்கி இறைநிலையை பற்றி ஆழ சிந்தித்து அதனுடைய நுட்பத்தை உணர்கின்ற நிலைதான் 7. அவன் நுட்பத்தை உணரும் பொழுது தெருள் கிடைக்கும். இந்த மனோ அறிவில் மயக்கம் இருக்கும். உண்டா இல்லையா, சரியா சரி இல்லையா, இறைவன் அருள் புரிவானா புரிய மாட்டானா. வள்ளலாரே நிறைய பாடலில் சொல்கிறார்ல, வடலரசே வந்து நிற்கின்றேன் உன் மனக்குறிப்பு அறியேன் அப்படின்னு சொல்கிறார. அதனால் என்ன செய்ய போகிற நீ, என்ன என் மேலே உனக்கு இரக்கம் ஒன்று இருக்கா இல்லையா ஐயா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்கிறார். இது இந்த மறுநிலை போராட்டம். அப்போ தெருள் வந்துவிட்டால், தெளிவு வந்துவிட்டால், இந்த மருளும் கடிந்து தெருள் வந்துவிட்டால் தெளிவு பிறக்கும். இப்போ தெருள் வருவதற்கும் அந்த இருளறிவு போக்குவதற்கும் தெருளறிவு போக்குவதற்கும் நமக்கு தெளிந்த அந்த சிந்தனை அறிவு வேண்டும். ஆனால் மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும். இந்த மெய்ப்பொருள் உணர்ச்சி தான் அவைகளை எல்லாம் நீக்கும், அதை கடிந்து போகச் செய்யும். மெய்ப்பொருள் என்ன என்ன என்று அதை நினைந்து நினைந்து உணர வேண்டும். உண்மையான மெய்ப்பொருள் மற்ற நிலைகள் காட்டிய அந்த மெய்ப்பொருள் என்று காட்டிய பொய்ப்பொருளை காட்டினார்கள். மெய்ப்பொருள் என்று பொய்ப்பொருளை காட்டினார்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் தான் மெய்ப்பொருள் என்று மெய்யை காட்டினார்கள்.
அந்த மெய்தான் அருட்பெரும் ஜோதி. நான் முன் பதிவிலேயே கொடுத்துருக்கேன் அருட்பெரும் ஜோதினா என்னன்னு. இந்த அருட்பெரும் ஜோதி தான் உண்மை கடவுள், எங்கும் நிறைந்தது, ஒரு பேர் இயக்கம். அந்த ஜோதியை நினைக்க நினைக்கத்தான், அதை ஆழ சிந்திக்க சிந்திக்கத்தான் அந்த அருட்கணலாலே இந்த இருள் நீங்கும். இந்த இருளறிவாகிய இருளும் அருளறிவாகிய இருளும் நீங்கும். அப்பொழுது அந்த ஒளி சித்திக்க அதான் அந்த மெய்ப்பொருள் ஒளி என்று சொன்னேன். அந்த ஒளி தான் இந்த அறியாமை இருளை போக்கும். அப்பொழுது உண்மை விளங்கும். அப்போ தெருள்நிலை கிடைக்கும். தெருள்நிலையிலே பல காலம் சிந்திக்கும் பொழுதுதான் அருள்நிலை சித்திக்கிறது. இந்த அருள்நிலை என்பதுதான், அருளை பற்றி நிறையா சொல்கிறாங்க ஐயா. அருள் பெரில் துரும்பும் ஒரு ஐந்தொழில் புரியும். எவ்வளவோ நூல்களை ஒரு க்ஷண நேரத்தில் படிச்சிடலாங்கிற, ஒரு நொடியில். அந்த அளவுக்கு அந்த அறிவு விரிந்து நிறைந்து செல்லும். அதற்கு இந்த தெளிவிலே சிந்திக்க வேண்டும். இப்பொழுது சில அருள்நிலையை சொல்லும் பொழுது பலருக்கு எட்டலை, புரிந்து கொள்ள முடியலை, தவறாக தோன்றுகிறது. என்ன காரணம்னா இதுதான் காரணம். எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த நிலையில் புரியும். நான் மருள் நிலையில் இருந்தேன் என்றால் அவர் தெருநிலையை பற்றி சொல்வது அவ்வளவாக எனக்கு புரியாது. சரியா? இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.